வணக்கம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அடிப்படை தத்துவங்கள் எவ்வாறு வகுக்கப்பட்டது என்று ஒரு சிஷ்யன் குருவிடம் கேள்வியாக கேட்கிறார். குருவே, வாழ்க்கை தத்துவமான அறம், பொருள், இன்பம், வீடு என்பது எதிலிருந்து பெறப்பட்டது, யாரால் இவைகள் வகுக்கப்பட்டது என்பதுதான் அந்த கேள்வியாக அமைகிறது. அப்பொழுது குரு, இந்த உலகம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற தத்துவங்களால் அமையப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை அல்லது இறைவன் அவ்வாறு தான் இதை அமைத்துள்ளான். அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் அவற்றை இனம் கண்டு வருகின்ற சந்ததிகளுடைய வாழ்க்கைக்காக அவற்றை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த இன்பத்தினுடைய எழுச்சி தான் வாழ்க்கையாக, உயிரினங்களாக மலர்ந்திருக்கின்றன. அப்போ இந்த இன்பம் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த இன்பம்தான் உயிரில் எழுச்சி பெற்று உயிர்களாக தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் என்பது உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த இன்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, நமது 5 புலன்களின் மூலமாக உற்று உயிர்த்து நாம் அந்த இன்பத்தை நாம் அடைகிறோம். ஏற்கனவே இருக்குது. அந்த இன்பத்தை நாம் அந்த 5 புலன்களின் வழியாக நாம் அடைகிறோம். அப்போ நம்ம அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த இன்பத்தில் ஒவ்வொரு இன்பமும் இருக்கிறது. ஒரு நல்ல செவிக்கு இன்பம் என்பது, ஒரு நல்ல மியூசிக் கேட்டோம்னா அது ஒரு செவிக்கு இன்பம். ஒரு நல்ல காட்சியை பார்த்தோம்னா அது கண்ணுக்கு இன்பம். ஒரு நல்ல சுவையான பழங்களை உண்டால் அது நாவிற்கு இன்பம். நல்ல வாசனை திரவியங்களை நுகர்ந்தால் அது நுகர்ச்சிக்கு இன்பம். இதுபோல் ஒவ்வொரு புலன்களும் அது தனித்தனியே இன்புறுகிறது. ஆனால் 5 புலன்களும் சேர்ந்து இன்புறுகின்ற தன்மை காம நுகர்ச்சி. ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணுமான அந்த காம இன்பமே 5 புலன்களுக்கும் இன்பம் தருகின்ற ஒன்றாக இறைவன் அமைத்து ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கின்றார். அப்போ அந்த இன்ப நுகர்ச்சியானது, அந்த இன்பமானது நிலை பெற வேண்டும் என்றால் பொருள் அவசியமாகிறது. பொருளின் துணை கொண்டுதான் இன்ப நுகர்ச்சி நீடித்து நிலைத்து நிற்க முடியும். அப்போ அங்கே பொருளும் பொருளுக்கான அறமும் அங்கே உருவாக்கப்படுகிறது. அப்போ பொருள் சார்ந்த விளக்கங்களை அந்த நிலையிலே வகுத்து கூறப்படுகிறது. அந்த பொருளும் இன்பமும் ஒரு மனிதனுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் அறத்தின் மூலமாக வரக்கூடிய பொருளும் அறத்தின் மூலமாக வரக்கூடிய இன்பமும் மட்டுமே நிலை பெறக்கூடியதாக இருக்கிறது. அறம் மீறிய செயல்களாலும் அறம் மீறிய நோக்கத்தாலும் அறம் மீறிய பாவனைகளாலும் வருகின்ற பொருள், வருகின்ற இன்பம் இரண்டும் நிலைப்பதில்லை என்பதனை கூர்ந்து அறிந்து அறத்தினை வகுக்கிறார்கள். அப்போ அறத்தின் மூலமாக பொருளும் பொருளின் மூலமாக இன்பமும் என்ற உலக வாழ்க்கை அமையும் போது இதில் முறையான வாழ்க்கையை கடந்து செல்லும்போது
இவை அனைத்திலும் இருக்கின்ற அனித்தியம் புரிந்து போகிறது. இது நித்தியமற்ற தன்மை என்பது புரிந்து போகும்போது இந்த நித்தியத்தை நோக்கிய பயணத்திலே மனித மனமும் மனித உயிரும் பயணித்து அந்த நித்தியமான இன்பமான அழிவற்ற அந்த வீடு பேற்றை நோக்கி நகர்ந்து நிறைவாக அந்த வீடு பேற்றை அடைந்து வாழ்க்கையை அல்லது இந்த பயணத்தை இந்த உயிரானது நிறைவு செய்கிறது என்பதனை இந்த இயற்கையை கூர்ந்து நோக்குகின்ற ஞானியர்களும் சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் கண்டறிந்து இவற்றை வகைப்படுத்தி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கமும்.